வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க செர்பிய தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, செங்கேன் கண்ட்ரி என்னென்ன இருக்கு, நம்ம இந்தியாவில இருந்து செங்கேன் கண்ட்ரிக்கு ஈஸியா எப்படி ஷிஃப்ட் ஆகலாம், அதை பத்தி தான் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கேன் கண்ட்ரி என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரியா, பெல்ஜியம், புல்கேரியா, குரோஷியா, செச்சியா, டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இத்தாலி, லட்வியா, லிechtenstein, லித்வேனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போலாந்து, போர்ச்சுகல், ரொமானியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து. மொத்தம் 29 கண்ட்ரியும் இருக்குது. இந்த 29 கண்ட்ரியும் செங்கேனால ஒப்பந்தப்பட்டிருக்குது. செங்கேன் கண்ட்ரிக்குள்ள நம்ம இந்தியாவிலேருந்து எப்படி ஈஸியாக ஷிஃப்ட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே வழிதான் இருக்குங்க. நீங்கள் பால்கன்ஸ் கண்ட்ரிக்குள்ள ஈஸியாக வரலாம். செங்கேன் கண்ட்ரிக்குள்ளார போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுற இடத்துல ஒரு 10 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். மீதி எல்லாமே எம்பசியில் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். பால்கன்ஸ் கண்ட்ரி என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அல்பேனியா, போஸ்னியா, மாண்டிக்ரோ, நார்த் மெக்கடோனியா, செர்பியா. இந்த கண்ட்ரியில் நீங்கள் ஏதோ ஒரு கண்ட்ரி நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். ஒரு 45 நாள்லேயே ப்ராசஸ் கிடச்சிரும். அதாவது ப்ராசஸ் ஆகி நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே பால்கன்ஸ் கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துடலாம். நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரு 6 மந்த் டு ஒரு 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா டிஆர்சி அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நீங்கள் கார்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் யார் உங்களுக்கு ட்ரஸ்டபுளான ஏஜென்சியோ இல்லை நீங்கள் வந்திருக்க கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏஜென்சி தெரிஞ்சுன்னா இங்கேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அதாவது நீங்கள் இப்போ இந்தியாவோட ஏஜென்சியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எம்பசி நீங்கள் இப்போ பால்கன்ஸில் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஈஸியாக எம்பசி கிளியர் பண்ணி நீங்கள் செங்கேன் கண்ட்ரிக்குள்ளார ஈஸியாக என்ட்ரு ஆகிடலாம். அப்படி தான் இங்கே ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அப்படி தான் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் அப்படி தான் ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அதனால நான் சொன்ன வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக செங்கேன் கண்ட்ரிக்குள்ளார ஷிஃப்ட் ஆகிடலாம். ஆனால் பால்கன்ஸ் கண்ட்ரிக்குள்ளார பார்த்தீங்கன்னா மினிமம் சம்பளமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 யூரோ, அதாவது லேபர் கேட்டகரி சொல்கிற ஒரு 500 யூரோ கொடுப்பாங்க. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா செங்கேன் கண்ட்ரிக்குள்ளார பார்த்தீங்கன்னா 1000 யூரோ அபோவ் தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் எல்லாமே யூரோப்பில் செங்கேன் கண்ட்ரியாக சூஸ் பண்ணி வராங்க. அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூரோப்பை பற்றியும் செர்பியாவை பற்றியும் உங்களுக்கு வீடியோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் மக்களே.